லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளர்வினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துறைய தினா மதிப்பு உள்ளதாக பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 291 ரூபாய் 11% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோய்த்துறைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோய்த்துறைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 816 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 286 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 123 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 755 ஃபில்ஸ். நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு. 22 கேரட்டில் ஒரு பவுன் வாங்கினா 350 தினாராவது ஆஃப்டர் தேவைப்படும் போல இனி வரும் காலங்களில். குவைத்தி பாபாக்கு கிடைத்த அனுமதி, நீதிமன்ற உத்தரவு. குவைத்தின் புதிய ரெகுலேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெசிடென்டல் அஃபேர்ஸ் கொடுத்த மிக முக்கியமான தகவல். விசாக்குரிய கட்டணம், வயது எல்லை, நாட்டுக்கு போனவங்க உடனே திரும்பி வாங்க, இல்லை கஃபீலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னா குவைத்துக்குள்ளே வர முடியாமல் போகும். இதோ வியாபாரிகள் அதிரடியாக பிடிபட்டனர். தொழிலாளர்களை வைத்து மோக்கத் போட்டவங்க அதிரடி கைது. ஜிலீப் ஷோக் பிரச்சினை தீர்வுக்கு வருமா? குவைத்தில் முட்டைகளின் தட்டுப்பாடு மீண்டும் மீண்டும் அதிகரித்துள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர் பெதரலா மீரா குவைத்தில் மீண்டும் குளிருக்கான சூழல் மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. 0 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாலைவன பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டுக்குள்ளே இருந்த கேஸ் சிலிண்டரில் தீப்பற்றி இருந்த ஃபோட்டோ காட்சி ஒன்று ஒருத்தர் போட்டிருந்தார். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனம், இந்த கூடாரங்களில் ஃபஹம் பற்ற வைக்கிறவங்க, அதே மாதிரி சாய் கஹா கேஸ் அடுப்புகளை பாவிக்கிறவங்க ரொம்ப கவனம். அதே மாதிரி தூங்கும் போதும் தயவு செய்து இந்த நெருப்பு தணல் ஃபஹம் காற்றோட்டமான இடத்துல வச்சு தூங்குங்க. இல்லை ரூமுக்குள்ளே வச்சு தூங்குறீங்கன்னா ஜன்னல்களை திறந்து வைங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். எதிர்வரும் நாட்களில் குளிர் இன்னும் அதிகரிக்க போகுது. مساكم الله بالخير. واليوم الأحد 21 ديسمبر ودخلنا في المنقلب الشتوي فلكيا مع تعامد الشمس على مدار الجدي في أقصى الجنوب الشرقي من شروقها، فنشهد أطول ليل وأقصر نهار وأقصر زاوية ارتفاع للشمس، فتخف حرارتها على الرياح الشمالية اللي بالأصل باردة، فيزيد البرد في هذا الوقت وتنخفض الحرارة تدريجيا. متوقع أجواء باردة جدا نهاية ديسمبر على بداية يناير، والحرارة متوقع أن تقترب من الصفر المئوي مع استمرار الرياح الشمالية القطبية والسيبيرية، فنشهد أجواء باردة جدا هذا العام نتيجة استمرار وسيطرة المرتفعات الجوية وهي الرياح الشمالية الهابطة
فراح نشهد أجواء باردة قادمة والله أعلم. ஒரு கண் பார்வையை இழந்த குவைத்தி பாபா அவருக்கு வழங்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கப்பெறாததால் நீதிமன்றத்தை நாடியதை அடுத்து உடனடியாக அனைத்து சலுகைகளையும் வழங்குமாறு குவைத்துடைய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே போல இதோ ஃபர்வானியா பகுதிகளிலையும் அந்தலூஸ் பகுதிகளிலையும் அதிரடியான சோதனை. பலரும் போதைப் பொருட்களோட தொடர்ந்துமே பிடிபட்டு கொண்டே இருக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட ஒரு நபரை பிடிச்சிருக்கிறாங்க போதைப் பொருளோடு. அதே போல் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து முடிந்த வரைக்கும் மிக வேகமாக பாழடைந்த மற்றும் பழைய உடைப்பதற்காக நோட்டீஸு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள்லேருந்து வெளியேறிடுங்க. இல்லையா உங்களுடைய பொருட்களோடு சேர்ந்து பில்டிங் உடைக்கப்படும். பெட்டியில் போட்டு டேப் சுற்றி மறைத்து கடத்தப்பட்ட பறவைகளை குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை கைப்பற்றி இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ பிளாக் மாஃபியா கருப்பு சந்தைகள் வீட்டு பணிப்பெண்களை வீடுகளில் இருந்து பாய வைத்து அவங்கள பணிக்கு அமர்த்திய சந்தர்ப்பம் இதோ ஃபாஹில் பகுதிகளில் கிட்டத்தட்ட 19 வேலையாட்கள் மீட்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வைத்து இவங்க மோக்கத்துக்கு போட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்மந்தப்பட்ட இடத்துல சுற்றி வளைப்பு நடத்தி கைது செஞ்சுருக்கிறாங்க. தயவு செய்து வீடுகள்லேருந்து யாருடைய வார்த்தையை நம்பி வெளியில் போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஜொலியாக இருக்கலாம் அப்படின்ற பொய்யான வார்த்தைகளை நம்பி தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் பிடிபட்டு கடைசியில் ஜெயிலிருந்து நாட்டுக்குத்தான் போக வரும். கடைசி வரைக்கும் சம்பாதிக்கலாம் முடியாது. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் யார் சொன்னாலும் வீடுகளை விட்டு மட்டும் பாஞ்சு வெளியே போயிடாதீங்க. சாத்தியமே இல்லை உழைக்கிறதுக்கு. இதோ நேற்றைய தினம் 4 மணி நேரம் எலக்ட்ரானிக் சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க உள்துறை அமைச்சகம். அந்த சேவை மறுபடியும் சாதாரண நிலைக்கு திரும்பி இருக்குது. மெயின்டெனன்ஸ் காரணமாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தினுடைய புதிய ரெசிடென்சி லா, அதாவது புதிய ரெசிடென்சி ரூல்ஸ், குடியுரிமை சட்டங்கள் வெளியாகியுள்ளன. இந்த சட்டத்தில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, குவைத்தில் எந்த ஒரு வீசாக்குமே, என்ட்ரி வீசா, விசிட் வீசா, வருகை வீசாக்கள், இது போன்ற அனைத்து வகையான நுழைவு வீசாக்களுக்கும் கட்டணமாக மாதத்துக்கு 10 தினார் விதிக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா காதிம் வீசா, மிக முக்கியமான தகவல். பிரிவு 20 கீழ் குடியிருப்பு அனுமதி வைத்திருக்கும் வீட்டு பணியாளர்கள் 4 மாதங்களுக்கு மிகாமல் நாட்டிற்கு வெளியே தங்க அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு ஸ்பான்சர் வெளியேறும் அனுமதிக்கு விண்ணப்பிக்கவில்லை என்றால் குடியிருப்பு அனுமதி ரத்து செய்யப்படும். அதாவது நீங்கள் லீவில் போயிருக்கீங்க, லீவில் போன பிறகு 4 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் குவைத்துக்குள்ளே வந்துடணும். 3 மாதம் ஒரு 25 நாள் ஆகும்போதே நீங்கள் குவைத்துக்குள்ளே வந்துடணும். அப்படி இல்லை மேலதிகமாக இருக்க போகிறீங்கன்னா உங்களுடைய கஃபீல்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி செயல் அப்ளிகேஷன் மூலமாக ரிக்வஸ்ட் பண்ணினா நீங்கள் மேலதிகமாக இன்னும் 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் வெளியில் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 4 மாதம் முடிவடைகிற அந்த நாள் உங்களுக்கான அக்காமா கேன்சல் செய்யப்படும். ஒருவேளை பணிப்பெண்ணாக இருந்தால் கேன்சல் பண்ண பிறகும் உங்களுக்கு புதிய விசாவில் வரலாம். டிரைவர்களாக இருந்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் உங்களால் மறுபடியும் குவைத்துக்குள்ளே வர முடியும். அதே போல் வயது எல்லை பற்றிய தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களின் வயது எல்லை 21 வயதுக்கு குறையாமல் இருக்கணும். அதே போல் 60 வயதுக்கு மேல் முதலாளியின் வேண்டுகோளின் பேரில் விசா அனுமதி வழங்கப்படும். அதாவது 60 வயதுக்கு மேலே கட்டணமும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் காசும் எக்ஸ்ட்ராவாக வரலாம். இது காதிமாக இருந்தாலும் ஷூனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான இன்சூரன்ஸ் பணம் கட்ட வேண்டி வரும். அதே போல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை கஃபீலுடைய விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் வைக்க முடியும். கஃபீல் ரிக்வெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி 60 வயது பூர்த்தி ஆகும்போதே அக்காமா அதுக்கு பிறகு அடிக்கிறதுக்கான நார்மலான ப்ரொசீஜர் எதுவும் இருக்காது. அதே போல் புதிய
2013ஆம் ஆண்டின் சட்ட எண் 116 விதிகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு குவைத் நேரடி முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையத்தின் கோரிக்கையின் பேரில் நுழைவு விசா வழங்கப்படும். அமைச்சர்கள் குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி 15 ஆண்டுகளுக்கு மிகாமல் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு ஒரு சாதாரண குடியிருப்பு அனுமதி வழங்கப்படலாம். குவைத் நேரடி முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையத்தில் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதத்தின் அடிப்படையில் தகுதியுள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சாதாரண குடியிருப்பு அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 15 வருடத்துக்கு அவங்களுக்கான விசா, பிஸ்னஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கான விசா வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரியான சட்டம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். லீவில் போனவங்க 4 மாதத்துக்குள்ளே கம் பேக் குவைட், இல்லைன்னா கஃபீலுக்கு தெரிவிச்சிருங்க. சிட்டிசன் சர்வீஸ் சென்டர்ஸ் உள்துறை அமைச்சகத்தால் வெஹிக்கல் சர்வீஸ் வழங்குறாங்க. ஊனமுற்றோர்கள், அதாவது எல்டரி பீப்புளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாகனத்திலே வைத்து வாகனத்தை ஜன்னலோரமாக கொண்டு போனால் டிரைவ் த்ரூ மூலமே இனி வரும் நாட்களில் சேவைகள் வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. وكذلك الاحتياجات الخاصة. طبعا لله الحمد تم تجديد المدخل بالكامل بما يتوافق مع احتياجات ومتطلبات هذه الفئة الكريمة، طبعا بحيث انه يدش المراجع بكل سهولة وبكل يسر يقدم معاملته ويتم انجاز المعامله له بالسرعه اللازمه. اخوي نجيب اول ما يدش المراجع يتم استقباله من الموظف المختص الموجود على الشباك. جميع انواع المعاملات ننجزها، سواء كانت من ناحيه اذا كان يبي يطبع الطلب او يبي ينجز معامله، يتم انجاز المعامله وهو قاعد بسيارته. وطبعا المعامله تاخذ وقت من 3 الى تقريبا 5 دقائق. طبعا بالنسبه حق المراكز الخدمه، في مراكز تعمل في الفتره الصباحيه ومراكز تعمل في الفتره المسائيه، ومثل ما انت عارف طبعا دائما تحرص الاداره العامه لمراكز الخدمه على تطوير خدماتها بشكل مستمر. طبعا الهدف من هذا كله هو طبعا خدمه اخواننا المراجعين، خاصه هذه الفئه الكريمه، فئه ابائنا وامهاتنا كبار السن وذوي الهمم الاحتياجات الخاصة، وتقديم لهم أفضل خدمة بحيث أن كل مراجع يطلع من المركز يكون راضي ومرتاح في إنجاز معاملته. முட்டை பெரிய சிக்கலாக மாறி வருது குவைத்தில். இன்னும் கொஞ்ச நாள் போகல கோழிக்கு தட்டுப்பாடு வருமா அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் உருவாகி இருக்குது. முட்டைக்கு சரியான தட்டுப்பாடு குவைத்தில் நிலவி வருது. பல இடங்களில் முட்டைகள் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்திலே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் கிளியரான பாடில்லை. குவைத்து குடிமக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முட்டை தட்டுப்பாட்டுக்கு எதிராக. الله يعطيكم العافية. للحين جمعيتين ونايف اللي بالجابرية ما في بيض. مو تروح على الرف تلقى طبق طبقين، لا لا لا، ما في بيض أبدا بمعنى الكلمة. مو الحين اليوم، لا صار لهم فترة. الحين هو سؤال موجه إلى الجهات المعنية أو الجهات المختصة، هل الوضع اللي أنا شفته بهالأماكن بس ولا الكويت كلها قاعد تعاني بنقص البيض؟ نبي نستوعب، نبي نسأل اللي كانوا يطلعون يقولون الأمن الغذائي متين، ما زال الأمن الغذائي متين ولا سوى دايت وصار عصقول وطلعت ضلوعه؟ لا يكون الدياتشة فيهم عقم. إذا كذي حاولوا الملف وزارة الصحة يشوفوا لهم حل. أخاف الدياي قاعد يهيتون مو راضيين يركون على البيض عشان نحاول ملفهم على العدل، يمكن يطلقونهم طلاق للضرر ولا أيا كان. خلينا نعرف متين ولا مو متين. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுவீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க.
தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். ඉන්ෂාල්ලා இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. බබයි. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.